ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு மேட்சாக கலர் கலராக வந்து லேஸ் எல்லாம் வாங்குவோம். அது கரெக்டான அளவு யூஸ் ஆகும், மிச்சம் நிறையா ஆயிரும். அது இந்த மாதிரி டப்பாவில் போட்டு போட்டு சிக்கல் ஆயிரும். எனக்கு கொஞ்சம் மழையிலையும் நனைஞ்சிட்டதுனாலே இந்த மாதிரி பிரிந்து ஆயிடுச்சு. அதை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணுறதுக்காண்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நீளமான அட்டை எடுத்துக்கிறேன். இதுக்குன்னு தனியாக எந்த அளவுகளும் கிடையாது. ஒரு அட்டையில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ணுற அளவு எவ்வளோனா, ஒரு 3/4 இன்ச் அகலத்தில் ஒரு உண்டியல் மாதிரி ஒரு ஹோல் வராப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து இதை தனியாக வச்சிடுறேன். இப்போ இந்த லேஸ் எல்லாம் தனித்தனியாக கலரெல்லாம் பிரித்து எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலர் பார்த்து எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன கலர் இருக்குது இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பிரித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அட்டையில் ஒரு அட்டை வந்து ஹோல் பண்ணி வச்சுருக்கோம். அதை தனியாக வச்சுட்டு இன்னொரு அட்டையிலாம் சுற்ற போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து அந்த குண்டு பின்னும் நாடாவும் எடுத்திருக்கேன். இதில் ஓட்டை போடாத அந்த அட்டையில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நாடாவை வந்து எவ்வளோ நீளம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறேன். எவ்வளோ நீளங்கிறது என்னென்னா, நம்ம அட்டை எடுத்துருக்க அளவு அது மேலே இப்படி கெட்டதுக்கான அந்த அளவை நம்ம எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஆனால் கெட்ட வேணாம். எதுக்காகன்னு இப்போ பார்த்தா புரியும். இதில் இந்த ஓரத்தில் நான் இந்த கோல்டன் கலர் லேஸ் வந்து சுற்றிக்கிறேன். இந்த கோல்டன் கலர் லேஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு இருக்குது. அதுலேயும் வந்து 1 இன்ச்சு மட்டும் லேஸு, மித்த 1/2 இன்ச் வந்து அதில் வந்து அழகாக கோல்டன் கலரில் த்ரெட்டு நீளமாக குஞ்சா மாதிரி தொங்கும். ரொம்ப அழகாக இருக்கும். சிக்கலானால் வம்பா போயிடும். இந்த மாதிரி சுற்றி வைக்கும்போது பத்திரமா இருக்கும். அதனால் இந்த ஓரமாக அதை ஃபஸ்ட் நான் சுற்றிக்கிறேன். இப்போ அந்த நாடாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டே மேலே கெட்டியிருந்தோன்னா சுத்த கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கெட்டலை. இந்த மாதிரி குண்டு பின் வச்சு மொத்த ரோலும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணி வச்சிடலாம். இப்படி 2 மீட்டர் 3 மீட்டர் மிச்சமாக இருக்கிற லேஸுக்குன்னு நம்ம தனியாக ரோல்லாம் வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அட்டையில் மொத்தமாக சுற்றி இந்த ஓரத்தில் ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டோன் சுற்றி வச்சுருக்கேன். எல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மொத்தமாக சேர்த்து கெட்டிடலாம். கெட்டிட்டு ஒரு ஆணியில் தொங்க விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு மெத்தட் ஈஸியாக தான் இருக்கும். இன்னொரு அட்டையில் எப்படி பண்ணலான்னா, இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து மீதி இருக்க லேஸை அடுத்த அட்டையில் சுற்றிக்கிறேன். அது அந்த ஹோலில் விட்டு சுற்றி நம்ம எடுத்துட்டோன்னா அதுவும் முடிஞ்சது. எதுக்காக இந்த மாதிரி ஹோல் போட்டிருக்கேன்னா, மொத்தமாக சுற்றி முடிக்கும்போது ஓரத்தில் உள்ளது வழுகி வெளியில் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சுற்றுறேன். ஃபஸ்ட்டு இருக்குது ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த ஹோலில் உள்ளே கொடுத்து வெளியில் எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்ம ஸ்டாண்டு மாதிரி டேபிளில் கூட வச்சுக்கலாம். கேலண்டர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இப்படி ஸ்டாண்டாகவும் டேபிளில் வச்சுக்கலாம். இதில் நான் சுற்றிட்டு இருக்கிறது என்னென்னா, ரோப்பு வச்சு சுற்றிட்டு இருக்கேன். நம்ம மொத்தமாக ரோப்பு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, காப்பர் கலர் கோல்டன் கலர் எல்லாமே. அதனால் அது இந்த ஹோலில் சுற்றி எடுக்க ஈஸியாக இருக்கும். லேஸை விட ரோப்பு வந்து சுற்றி எடுக்க ஈஸியாக இருக்கும். எல்லா கலரையும் பக்கத்தில் நம்ம சுற்றி வைக்கிறதுனால டக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் சுற்றி முடிச்சாச்சு. இதுக்கும் கூட நம்ம நாடா போனால் போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே அதுக்கு நாடா போடணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் முழுசாக இருக்கிற 1-2 ரோல் வந்து நான் இந்த இதில் கோர்த்து எடுத்துக்கிறேன். நம்ம கோல்டு, காப்பர், சில்வர் இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாகவே ஒரு ரோலாகவே வாங்கி வச்சுக்கலாம். கோல்டு, காப்பர், சில்வர் லேஸும் சரி, ரோப்பும் சரி நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னாச்சும் நம்ம இந்த 3 கலர் தான் யூஸ் ஆகும் அடிக்கடி மித்த கலர்ஸை விட. அது வாங்கி வைக்கிறது முக்கியமாக 2 சைடும் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு சைடு வளைவாக வர லேஸ் வாங்கினாச்சுன்னா நமக்கு நல்லா வளைஞ்செல்லாம் தைச்சி கொடுக்கும். ரவுண்ட் நெக்கெலாம் தைக்கும்போது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக 2 சைடு கோடு மாதிரி இருக்கிறப்ப நம்ம லேஸ் வாங்கினோன்னா அது வளையாது. அதை நம்ம கவனித்து ரோலாக வாங்குறதா இருந்தால் அதை நம்ம கவனிச்சுக்கணும். இதே மாதிரி தொங்க விடுறதுனால நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மிஷின் பக்கத்தில் தொங்கிட்டால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். பட்டு சாரி மாதிரி இருக்குது. இதே மாதிரி நாடால் கோர்த்ததெல்லாம் இந்த இதில் தொங்க விட்ருக்கேன். இது நமக்கு இடமும் நிறைய சேவ் ஆகும். அடுக்கி வைக்க வேண்டியதில்லை. ஒரு ஓரமாக அப்படியே மாலை மாதிரி தொங்க விட்டுடலாம். தேவையான இதை எடுத்துகிட்டு நம்ம திரும்ப இந்த மாதிரி ஹேர் பின் போட்டு கூட லாக் பண்ணிக்கலாம். குண்டு பின் தான் வேணும்னு இல்லை. அதுலேயுமே இந்த மாதிரி ரோலில் சுற்றுனது பட்டையாக உள்ளதுன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு நம்ம அந்த அட்டையில் சுற்றி வச்சோன்னா இன்னும் நல்லா நீட்டாக அழகாகவே இருக்கும்.
என்ன மாதிரி மெத்தட் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஸ்ரீரா மாத்தூர் யூடியூப் சேனலில் டெய்லரிங் சம்மந்தமாக வந்திருக்கு. கிளாஸஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.